सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा 14வது ஸ்லோகம். நாமாக்கள்ல முதல் நாமா 1000 நாமாக்கள். 1000ன்னு சொன்னா அனந்தம்னு அர்த்தம். 1 2 3 கரெக்டா 1000ன்னு சொல்றதில்லை. அவருக்கு இவ்வளவுதான் பெயர்கள்னு சொல்றத ஆனா பெயரும் இல்லை. இந்த ரெண்டும் கான்ட்ரடிக்ஷனா பேசுறதே சொல்லக்கூடாது. ஏன்னா ஜாதி குண கிரியா சம்பந்த எதிர்த்தா சப்தங்கள் இல்லாததுனால எந்த ஒரு சொல்லு குறிக்காத போனாலும் அவரை நாம் அறிந்து கொள்வதற்காக ஏதோ ஒரு விதமாக சங்கேதம் பண்ண வேண்டியது. ஆகையால் அவருடைய செயல்களை அவர் உலகத்துக்கு என்ன பண்ணினார், ஜனங்களுக்கு என்ன பண்ணினார் என்பதை வைத்து கவனமாக அதுல அவருடைய வீரியங்கள் நாம் அறிந்ததுதான். உலகங்கள் எல்லாம் வியாபித்து நிற்கிறானவர். இந்த வியாபகமான வாமனாவதாரத்துல காட்டின. வாமனாவதாரம் முன்னாடி இடம் வேணும்னு கேட்க கேட்கும் பொழுது சரின்னு 3 அடி விடுத. அந்த 3 அடியில என்ன பண்ணின, உலகம் முழுக்க வியாபித்தார். அந்த உலகம் முழுக்க வியாபித்ததுனால் அவருக்கு விஷ்ணுன்னு பேர் வந்தது. அப்படி சொல்றது விஷ்ணுங்கிற ஒரு பேரை நீங்க சொல்லும் பொழுது விஸ்வம் விஷ்ணுன்னு சொல்ற காலத்துல உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? விஷ்ணுதாஸ் நாம் வாசிக்கிறப்ப எப்படி வாசிக்கணும்? வாசிக்காத மகாவிஷ்ணு ஆனவர், வாமனராக கொஞ்சமா இருந்தவர், தன்னுடைய பாதங்கள்னால உலகத்தை எல்லாம் வியாபித்தார். இந்த ஒரு அம்சம் அப்படியே உங்களுக்கு ஞாபகம். இவர் விஸ்வநாத்தை எனாக்ட் பண்ணி நீங்க பார்க்க வேண்டாம். உங்க மனசானது எப்படி போகும்? விஸ்வம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே என்ன உங்களுக்கு தெரியணும்? உங்க மனசு ஓஹோ பகவான் எப்படி இருக்க, சர்வ வியாபகமா இருக்க. அதே வழியே விஷ்ணு எல்லா உலகமும் அவருக்குள்ள போயிடுது. முதல்ல என்னாச்சு, உலகத்துக்குள்ள இருந்த உலகத்துக்குள்ள இருக்கிறவர் பெரிதாயிண்டே வந்தார். பெரிதாயிண்டே வந்ததுமே கடைசியில என்னாச்சுன்னா உலகங்கள்லாம் அவருக்குள்ள போயிடுது. என்னாச்சு, உலகத்துக்குள்ள தான் இருந்து உலகமாக வளர்ந்து வளர்ந்து கடைசியில எந்த அளவுக்கு வளர்ந்தார், உலகத்துக்குள்ள தான் இருக்கும்படி உலகங்கள் எல்லாம் தனக்குள்ள இருக்கிற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டார். விஸ்வமானது விஷ்ணுவாயிடுச்சு. விஸ்வமானது விஷ்ணுவானதுமே அது எப்படி ஆக போறதுங்கிறது அடுத்தது வட்டக்காரான்னு சொல்லணும். இப்ப ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இது ஏதோ இலதம் பழக்கூடையில எல்லா இலத பழங்களும் இருந்து அதை கீழே கொட்டினா எப்படி தொப்பன் தனித்தனியா விழுந்து போயிடுதோ அப்படி நாமாக்களை நான் சொல்ல. வேஷ்மாச்சாரியர் சொல்ற ஒவ்வொரு நாமாவானது லாஜிக்கலாக யுக்திகமாக சயுக்தியாக அடுத்த நாமாவுக்கு இடத்தை கொடுக்கணும். அப்படி பகவான் சர்வ வியாபகமாக இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இப்ப முதல்ல சர்வநாமம் வாசிக்கிறதுக்கு முன்னால ஒரு அம்சம் நீங்க ஞாபகம். சகசிரநாமங்களை நாம 2 விதமா வாசிக்கிறோம். ஒண்ணு சாமியமாக வாசிக்கிறோம், இன்னொன்னு நிஷ்காமமாக வாசிக்கிறோம். எந்த செயல் பண்ணும் பொழுதும் இது சாதாரணமாக இருக்கக்கூடியதான நிலை. சாமியமாக வாசிக்கிறது மனசுல எதாவது நினைத்துக் கொண்டு பகவானே எனக்கு பூர்த்தி பண்ணுங்க, ஆசைகளை பூர்த்தி பண்ணுங்க, இது வாசிக்கலாமா கூடாதா? ரொம்ப பேருக்கு எல்லாமே சந்தேகம். முதல்ல வாசிக்கிறது ஆரம்பிச்சது அது வேறு புண்ணியகர்மா.
விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தொடணும் நினைச்சத அதுவே ஜென்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணி வேற ஏதோ எங்கேயோ போகாமல் பகவன்னாமாவை ஸ்மரிக்கணும் நினைக்கிற பட்சத்துல அதுவே அநேக ஜென்மாக்கள்ல நீங்க பண்ணியிருந்தான சின்சியரா நீங்க பண்ணியிருந்தான கர்மாக்களுடைய பிரயோஜனம். எத்தனையோ கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ரத்தா பக்தியோட பண்றேன். அந்த ஸ்ரத்தா பக்தியோட பண்ணினதுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அந்த புண்ணியமானது உங்க மனசை என்ன பண்ணிட்டு இந்த பகவன்னாமாவுக்கு தள்ளி இருக்கு. தள்ளினதுமே இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த பழைய வாசனை விடணும். அது வேணும் இது வேணும்னு கேட்கறது, அதனால கேட்கறது. ஆனா கொஞ்ச நாள் இப்படி கேட்கின்ற பிறகு உங்களுக்கே தோணும், இந்த சகாமமான கர்மாக்களை விட தூரே என எவரம் கர்மா புத்தியோகாத்தனஞ்சயா புத்தோ சரணமன்வித்த கிருபணா பலஹேதவா தூரேன எவரம் கர்மா. இந்த காமிய கர்மாக்களுக்கு பார்த்தா அது ரொம்ப குறைச்சலான பலத்தை தான் கொடுக்கும். குறைச்சலான பலம்னா எந்த அளவுக்குன்னு 100 ரூபாய் செலவு பண்ணிருந்தா 110 ரூபாய் லாபம் அவ்வளவு. ஆனா நிஷ்காம கர்மா அதே பண்ணினேன்னா 100 ரூபாய் கர்மாவுக்கு ஒரு 10 கோடி லாபம். எது சார் போயிட்டாரு செய்த சிரமமும் ஒண்ணுதான். ஆனா என்னன்னா இது அவ்வளவு பலத்தை கொடுக்கிறது. இவ்வளவு பலம் கொடுக்கக்கூடியதான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் தருணத்தில் அதை விட்டுவிட்டு இப்ப எனக்கு அல்பமான காமிய கர்மாக்களை பண்ணணும் என்று நினைக்கிறவன் அவன் ரொம்ப குறைச்சலவ சோச்சனல்லவ. ஆகையால் தான் நம்ம சொல்றோம் காமிய கர்மாவை சாதாரணமா பண்ண வேண்டாம். ஆனா இந்த காமிய கர்மாவையும் காமிய கர்மாவுடைய பலமும் நமக்கு வேணும். அது என்ன பண்ண போறேன் தெரியலையே, அதுவும் சொல்லும். நேற்றுக்கு பௌர்ணமி, தை மாசம், பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியதான வழிபாட்டுக்கு வேதங்கள் சொல்லி இந்த மாசம் முழுக்க ஜோதி வழிபாட ரொம்ப விசேஷம். ஆத்ம ஜோதி, அந்த ஜோதி, பயிர் ஜோதி, ஜோதிர் ஜோதிரேவா எல்லாமே ஜோதி தான். இந்த வடலூருங்கிற இடத்துல ராமலிங்கஸ்வாமிகள் ரொம்ப பெருசா இந்த ஜோதிஷத்தை கொண்டாடினாங்க. அது எங்கேயோ ஜோதிஷத்துல உங்க இதயத்துல இருக்கக்கூடியதான ஜோதி. யாரு இதயத்துல இருக்கக்கூடியதான அந்த ஜோதியை தியானம் பண்ணி கொண்டிருக்கானோ அவனுக்கு ஞானம் வருது. அந்த ஞானத்தோட மட்டும் இல்ல, அவன் நினைத்துதான எல்லா செயல்களும் ஆகும். அதனாலதான் விசேஷமாக இந்த மாசத்துல ஜோதி வழிபாடுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த ஜோதிஷ் வழிபாடு மாதிரியே இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் விஷ்ணுவும் ஜோதிஷு தானே. அந்த பரம ஜோதிஷத்தை நம்ம தியானம் பண்ணும் பொழுது எப்படி தியானம் பண்ணணும், ஓங்காரத்தோட தியானம் பண்ணணும். அதுதான் உங்க புத்தகங்களை ஓம் விஷ்ணம் விஷ்ணுர்வடக்காரா. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிற காலத்துல முதல்ல ஓம் என்றும் கடைசியில சர்வ பிரகரணாயுத ஓம் நமயிதே சொல்லிட்டே இருக்கோம். ஆனா நம்ம சொல்லிட்டு இருக்கமே தவிர அந்த சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஏன் சொல்றோம்ங்கிறது தெரியல. அது அந்த ஜோதிஷ் வழிபாட்டினுடைய தத்துவத்தை இங்க சொல்ற. ஜோதிஷ் வழிபாட்டுடைய தத்துவம் நீங்க எப்படி அப்படின்னு இந்த ஓங்காரத்தோட சேர்த்து சொல்லும் பொழுது இது காமியமாக ஓங்காரம் இருக்கு நினைக்கலைன்னா உங்களுடைய பாபங்கள்லாம் போய் என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். அது காமியமா இல்லாம விரும்ப ஜோதிஷன்னு சொல்லிட்டே இருந்தாலும் அது முக்தியை கொடுக்க. அந்த ஓங்காரமானது முக்தியை எப்படி கொடுக்கறதுன்னு இப்ப முதல்ல பார்க்க போறோம். இப்ப என்ன நாமாக்களுக்குள்ள முதல் நாமாவும் இல்லையா, அந்த ஓங்காரம் என்னமா கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னால விஷ்ணு சஹஸ்ரநாமம் வாசிக்கிறது ஓம் விஷ்ணு விஷ்ணுர்வடக்காரா அப்படின்னு ஆரம்பிக்கணும். கடைசியில சர்வ பிரகரணா இத ஓம் நம இது அப்படின்னு. சரி, ஏன் சார் ஓங்காரத்தோட ஆரம்பிச்சு ஓங்காரத்தோட முடிக்கிற அப்படின்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்னது வேதங்கள் சார். வேதம்னு சொல்றேன், பீஷ்மாச்சாரியர் எழுதினேன். வேதம்னா அபௌருஷேயம், யாராலையும் எழுதப்படாத கிரந்தம். விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா இவர் எழுதினார், அவர் தான் சொன்னார், வேதாச்சாரியர் எழுதினார். அது எப்படி சார் வேதமாகும், எப்படி மறையாகும்? அது மறைக்கல்ல எழுதப்படாத இல்லவா சந்தேகம் வரலாமே. அவரே சொல்லிவிட்டார். அப்ப வேதம்னா என்னதுன்னா நான் எழுதலை விட
மார்க்கெட் சொன்னதை தனியா எடுத்து கொடுத்துருக்கேன். வேதத்துல கணானாம் கணபதி மகாமே அப்படின்னு நான் சொல்றேன். அது போறட்டையுமா? நான் வாயால் சொன்னதெல்லாம் போறட்டையும் எடுத்தா அது வேதத்துல இருக்கிறது நான் எடுத்து சொன்னேன். அதே போலயே என்ன பண்ணினார் பீஷ்மாச்சாரியர்? வேதத்துல இருக்கிறது தனியா எடுத்திருந்தார். என்னமா தனியா எடுத்திருந்தார்? ஞானி நாமானி கௌடானி விக்யாதானி மகாத்மனா தானி தானி வட்சியாமி போதையே. வேதத்துல இருக்கிற நாமாக்களை தனித்தனியா கிடுக்கியா எடுத்து கொடுத்தார். பழைய நாள்ல நெருப்பு நெருப்பு எடுக்கணும் கிடுக்கி எடுத்து பழவியா அதே மாதிரி எடுத்து விக்ரம் எனக்கூடியதான 1000 நாமாக்கள் என்ன சார்? வேதங்கள். அந்த வேதங்கள்ல சொல்லும் பொழுது ஒரு கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. எது? யாராவது வேதம் சொல்லுங்கன்னு சொல்லுமே என்ன பண்ண ஒரு முதல்ல ஓ சொல்றதுதானே சொல்ற. யோ வேத அதௌஸ்வர ஸ்லோகோ வேதாந்தேஜ பிரதிஷ்டிதா சத்ய பிரகதலீனஸ்ய பரஸ்வமஹேஸ்வரா யோ வேதாதௌஸ்வர ப்ரோக்தா. வேதத்தினுடைய ஆதியில எந்த ஸ்வரம் சொல்லப்பட்டதோ வேத அந்தேஜ பிரதிஷ்டிதா. வேதத்தினுடைய கடைசிலேயே இந்த ஓங்காரம் வந்திருக்கும். அப்ப இந்த வேதங்கள் ஓங்காரத்திலிருந்து வெளியில வந்தது. கடைசியில எங்க சுவாமி சொன்னார்? ஓங்காரத்துல போயிடுச்சு. ஓங்காரத்துல வந்து ஆரம்பிச்சு ஓங்காரத்துல போயிடுது. அதனாலதான் இந்த இதெல்லாம் என்னாச்சு? வேதங்கள் எல்லாமே ஓங்காரம் தான். அந்த வேதிக தேசமா இருக்கக்கூடியதான விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஓங்காரம் தான். ஓம்ல ஆரம்பிச்சு ஓம்ல முடிகிறது. ஓம்ல ஆரம்பிச்சு ஓம்ல முடிகிறதுனா ஓம் என்ன சார்? ஓமை பிரம்மா பிரம்மத்துல முடிஞ்சு போயிடுது. அது பிரம்மம் என்ன சார்? நிர்குண பிரம்மம். இங்க இருந்து ஆரம்பிச்சது நிர்குண பிரம்மஸ்வரூபமா இருக்கு. ஆனா இந்த 1000 நாமாக்கள்லையும் ஒவ்வொரு நாமாவும் சொல்லும் பொழுது நான் என்ன சொல்ல போறேன்? அவதாரம் சொல்ல போறேன். இந்த நாமா இந்த அவதாரத்தை சொல்ல போறது, இந்த நாமா இந்த அவதாரத்தை, இந்த அவதாரத்துல இந்த செயலை சொல்ல போறது, இந்த கதையை சொல்ல போறது. விஷ்ணு சஹஸ்ரநாமங்கள் நம்ம கதையா அவதாரமா பாகவத கிருஷ்ணமா மகாத்மா வீரியமா பார்க்க போறோம். அப்ப ரசிச்சு பூரிச்சு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க போறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் வெறும் ஏதோ லெக்சர் கேட்கிறவங்க ட்ரை சப்ஜெக்ட் இல்லை. உபனிஷத்து மாதிரி என்னமோ ஏதோ சொல்லிட்டு இருக்காரு சார் அப்படின்னு கிடையாது. அனுபவிக்க போறோம். ஆனா அப்படிப்பட்டதான அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இது சகுணமான பிரம்மத்தையும் நிர்குணமான பிரம்மத்தையும் சொல்ல போறோம். உருவமுள்ளதான பிரம்மத்தையும் சொல்ல போறோம், உருவற்றதான பிரம்மத்தையும் சொல்ல போறோம். உருவமற்றதான பிரம்மத்தை சொல்லும் பொழுது ஓங்கார வடிவமாக இருக்கு. உருவத்தோட இருக்க சொல்லும் பொழுது உலகமாக அவர் இருக்கார். உலகமாக எப்படியானார்? ராமநாவதாரத்துல வளர்ந்தார். வளர்ந்தது என்னாச்சு? உலகமாக அவருக்குள்ள இருக்கார். அது அவருக்குள்ள உலகத்தை வளர்ந்தார் சொன்னா அவர் எப்படி சார் உலகத்துல பூந்துண்டார்? இந்த ரெண்டையும் நான் சொல்லணும். அதை சொல்றதுக்கு முதல்ல இந்த ஓங்காரத்தினுடைய பிரதிபையும் சொல்லணும். ஓமனா என்னது? அந்த ஓங்காரம் எப்படி இப்படி வந்தது அப்படிங்கிற அர்த்தமும் நம்ம சொன்னோம். அதனால முதல்ல ஆரம்பிப்போம். விஸ்வஸ்ய ஜெகதா காரணத்வேன விஸ்வமித்யுச்சதே பிரம்மா. இந்த பிரம்மத்துக்கு நாம் விஸ்வம்னு பேர் வச்சிருக்கோம். எந்த பகவானுக்கும் விஸ்வம்னு பேர். அம்பாளப்படம் விஸ்வரூபாஜாகரணி ஸ்வபந்தி தைஜ சாத்மிகா துஷ்டா பிராஜ்ஞாத்மிகா துரியா சர்வாவஸ்தா விவர்ஜிதா பண்ணிவிட்டோம். முதல்ல எல்லாத்தையும் மேல ஏற்றி வச்சுக்கோமா. உலகத்துல ஒழிச்சுட்டு இருக்கிறப்ப விஸ்வரூபமா இருந்தா இதுவா இருந்தா இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சர்வாவஸ்தா விவர்ஜிதா ஒரு அவஸ்தையும் இல்லைன்னா என்ன சார் உன்னை சொல்லி ஒண்ணு சொல்றேன். அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்ல போறேன். முதல்ல இவருக்கு விஸ்வம்னு பேர் வைக்கும். விஸ்வம்னா என்னன்னா இந்த உலகத்துக்கு விஸ்வம்னு பேர். உலகத்தில் இருக்கிற ஏகதேசத்துக்கும் விஸ்வம்னு பேர். டேபிளுக்கு விஸ்வம்னு பேர். சேருக்கு விஸ்வம்னு பேர். அது எப்படி சார் விஸ்வம்னு பேர்? அத நம்ம சாதாரணமாக காலமே எழுந்து ஆத்துல உட்கார்ந்து இருக்கு. வெளியில காய்கறிக்கார வரும். அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை அப்படின்னு வித்துட்டு போறாங்க. இந்த அம்மா அது அரைக்கீரை இங்க வரணும். அந்த அம்மா ஒண்ணு நமக்கு ஒரு சந்தேகம். ஏமா உங்க அம்மா உங்களுக்கு அரைக்கீரைன்னு பேர் வச்சாலும் அந்த அம்மா பேர் அரைக்கீரை சார். அந்த அம்மாவுக்கு வேற ஏதோ வச்சாலும் ஏதோ ஒரு பேர் இருக்கு. ஆனா இவங்க அரைக்கீரைன்னு கூப்பிட்டா வர அளவுக்கு கோச்சுக்கிறீர்கள். அப்ப என்ன இந்த அரைக்கீரைங்கிற பேரே அந்த அம்மாவுக்கு வந்தது காரணம் என்ன? அதை விற்கிறதுனால அரைக்கீரைன்னு பேரு. அதே போலயே
கல்யாணத்துல உட்கார்ந்து வந்தியில ஒரு அம்மா அப்பளம் போட்டு இருக்க, ஏன் அப்பளம் நான் எங்க வாங்கலாம் வந்து போட்டு போனாலும் அந்த அம்மா பேர் அப்பளமா இல்லையே. அப்ப என்ன, யார் எதை வைத்துக் கொண்டிருக்காளோ அந்த பெயரோட அவளுடைய விவகாரம் நடக்கிறதோ இல்லையோ. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கும் உலகம் பேரு. நீங்க உலகத்துல இருக்க உங்களுக்கு என்ன பேரு? விஸ்வம். விஸ்வம்னு பேர் எதுக்கு வச்சிருக்க? உலகத்துல இருப்பதனால், உலகத்தை கையாளுவதனால் உங்களுக்கே விஸ்வம். ஒவ்வொரு மனிதனும் ஒழித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் விஸ்வம்னு பேரு. இந்த விஸ்வம்ங்கிறது உலகத்துல இருக்கிறதுனால இவனுக்கு வந்தது. அதோட மட்டும் இல்ல, இத சமஷ்டியா டோட்டலா இருக்கும் பொழுது வைஸ்வானரம்னு பேரு. விஸ்வே விஸ்வஸ்டாதோ நரஸ்டா, மனிதனாகவும் இருக்கான், உலகத்துல ஏகதேசமாகவும் இருக்கான், பார்ட்டாகவும் இருக்கான், அதுவாகவும் இருக்கான். அப்ப என்ன அவருக்கு வைஸ்வானரம்னு பேரு. இப்ப நீங்க உலகமா இருக்கீங்களா, உங்களுக்குள்ள பரமாத்மா இருக்காரா? எனக்குள்ள பரமாத்மா இங்கதான் இருக்கார். அவர் இல்லைன்னா நீங்க இருக்க மாட்டேங்குது. பார்த்துட்டு கேட்டு நடந்துட்டு போயிட்டு பத்தியன் திருமன் கிருதன் ஜெக்தன் உண்மைடன் நிமிஷன் நபி எல்லா தெய்வம் நீங்க பண்ணிட்டு இருக்கீல படவியா அங்கதான் இருக்கு. சிலது இஷ்டப்பட்டு பண்றேன், சிலது இஷ்டப்படாம பண்றேன். கண்ணால பாக்குறேன், கண்ணை கொட்டுறேன், காதால கேட்கிறேன், நடக்கிறேன், எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா உள்ள அவருக்கு தான் நடக்கும்னு. அவர் இல்லாதவரை ஒன்றும் நடக்காது. கரண்ட் இல்லைன்னா ஃபேன் சுத்தாது, கரண்ட் இல்லைன்னா மைக்ரோவேவ் ஒழிக்காது, கரண்ட் இல்லைன்னா லைட் எரியாது. தெரியலையே சார், கரண்ட் தொட்டு பார்த்தா தெரியும், வேண்டாம். இப்ப விவகாரம் எல்லா விவகாரங்களும் அதாவது தன் செயலை பண்றதுன்னா, கண்ணை பார்க்கறது, காது கேட்கறது, மோசம் முகர்றது எல்லாமே தன் செயல் பண்றதுன்னா உள்ளவர் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் உன்னதையே சொல்றாருன்னு நினைக்கக்கூடாது. இது அவசியம் நோக்கி அமைச்சு ஒவ்வொரு கணமும் நமக்குள்ள அந்த பரமாத்மா எத்தனை செயல்களும் பண்ணி கொண்டு இருக்க. ஆகையால் உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? ஒன்று இருக்க. முதல்ல எப்படி இருந்த? வாமனரா இருந்த. இப்ப என்ன பண்ணின? உள்ள பூந்துட்ட. உள்ள பூந்ததுமே உங்களுக்கு என்ன பேர் வந்திருக்க? விஸ்வம். உள்ள எங்கே சார் பூந்திருக்க? எல்லோருடைய இதயத்துக்குள்ளேயும் பூந்துட்ட. அவர் பரிசக்கரவர்த்தி ஒரு 3 அடி கொடுக்க சார் அப்படின்னு கேட்டார். அவர் பார்த்தார், என்ன கேட்ட பிறகு மறுபடியும் இன்னொருத்தரை கேட்கக்கூடாது. அவர் சமாதானம் இருக்கும். இந்த உலகத்துல என்ன யாராவது தானம் கேட்டார், கேட்ட பிறகு வெளியில போயிட்டு அதை ஆடுது சார் அப்படிங்கிறதுக்கா இன்னொருத்தருக்கு போய் கேட்கக்கூடாதுப்பா, அப்படி கேளுங்கன்னு. கதை எப்படி போறது? ராஜா ஒரு பிராமணர் வர யஜ்ஞத்துல ஏதாவது கேளுங்கன்னா தானம் கேட்ட, எனக்கு 3 அடி அளவுக்கு பூமியை கொடுங்கன்னு கேட்கிறார். இந்த ராஜா பார்த்தார், இந்த சின்ன குழந்தை ஒன்றும் தெரியல இவருக்கு, வெறும் 3 அடி எதுக்கு போறோம் மனுஷனுக்கு? நிறைய ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டாவது வேண்டாமா, ஒரு 2 பெட்ரூம் பிளாட் வேண்டாமா? இந்த குழந்தை 3 அடி கேட்கறது சரி. ஆனா அவர் நினைச்சாலாம், இந்த குழந்தை அப்பா இப்படி கேட்கக்கூடாது. பரிசக்கரவர்த்தி கேட்ட பிறகு அவன் வாழ்க்கையில மறுபடியும் இன்னொரு தடவை தேகின்னு கேட்காத அளவுக்கு கேட்கணும்ப்பா, நீ எவ்வளவு வேணுமோ கேட்டுக்கொள்ள. இவர் பார்த்தார், உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கக்கூடியதான தகுதி இருக்கோ அதை கேட்க நான் வரல, ஆனா எனக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் கேட்போம். இப்படி இருக்கு பாருங்க, அவ்வளவுதான் நான் கேட்பேன். அவர் பார்த்தார், சரி என்ன பண்றது? அப்பவே பக்கத்துல இருக்கிற சுக்கராச்சாரியர் இதை கண்டுபிடிச்சுட்டார். என்ன ஆச்சுன்னா, குருவோ இல்லையோ புத்திசாலி சாஸ்திரங்கள் வாச்சவர் பார்த்த சுவாமின்னு இவர் கொடுக்காதீங்க, இவ்வளவு கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். இல்ல, இவர் உலகத்துக்கு எல்லாவற்றையும் எப்பொழுதும் அழித்துக் கொண்டே இருக்கிறவர். அவர் உண்மையிலிருந்து கேட்கணும்னு சொன்னா இதுல ஏதோ ஒரு சூட்சம் இருக்கு. ஏன்னா சாதாரணமா நடக்கிற காரியத்தை விட விபரீதமான ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னேனால் அதுல ஏதோ ஒரு வருஷம் இருக்கு. டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணுவோங்க விரதத்தை. அவர் சொன்னார், உலகத்துல எல்லோரும் எப்பொழுதும் கொடுக்கிறவரை என்னிட்ட தேகின்னு கேட்கிறாருன்னு சொன்னா அவருக்கு கொடுக்கறது நியாயம் தானே. அப்ப என்னுடைய பதவி உயர்ந்து இருக்கோ இல்லையா, நான் கொடுப்பேன். பகவான் உள்ள கொண்டுட்டார். ஏன்னா இப்படிப்பட்டதான எண்ணம் எப்ப வரும்? நம்ம மனசு சாதாரணமாகவே நல்ல வழியில போகணும். அதுக்கு ரிவர்ஸா போகணும்னா ஏதோ ஒரு போர்ஸ் வேணும்.
அதோட மட்டும் இல்லாமல் எப்போது இவர் இப்படி கேட்கிறாரோ நான் இப்படித்தான் கொடுப்பேன் என்ற குருவனுடைய வார்த்தையும் தாண்டி கொடுப்பேன் என்று நான் சொல்லணும்னா அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சாதாரணமாக இந்த விடயங்கள்லாம் வராது. குருவ வார்த்தையை தாண்டதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் தாண்டது கஷ்டம்னா அந்த குருவானவர் உங்க மனசுல அப்படிப்பட்டதான ஒரு நல்ல எண்ணத்தை தயார் பண்ணிருக்கு. அதையும் தாண்டி உள்ள வரணும்னா அவன் ரொம்ப பெரியவனாக இருக்கணும். அப்படி பண்ணினவாள் ஒருத்தர் 2 பேர் தான் வாழ்க்கையில. இங்க சுக்கராச்சாரிய வார்த்தையை தாண்டி இருக்க என்ன பண்ணினா நோட்ட நான் கொடுக்கதான் கொடுக்க போறேன். ஏன்னா சகலலோக சரண்யன் சர்வ ரட்சகன் மகா காருண்யத்தோடு கூடினவர் உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் எல்லாவற்றையும் எப்பொழுதும் அழித்துக் கொண்டே இருக்கிறவர் அவ்வியாத கருணையாக இருக்கக்கூடிய அந்த மகாத்மா அவரே என்கிட்ட கேட்கும் பொழுது நான் கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்றது? ஆகையால் நான் கொடுக்கிறேன். குரு ஒண்ணும் சொல்லலைப்பா, ஒரு அட்வைஸ் தான் பண்ண முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. சரி என்ன பண்ணினார் அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? இவர் கொடுக்கக்கூடிய விஞ்சாவளின்னு அந்த அம்மா. ஏன்னா எப்பவுமே நம்ம தானம் பண்ணும் பொழுது ஆண் தனியா தானம் பண்ணக்கூடாது, பெண் தனியாக தானம் பண்ணக்கூடாது. தானம் பண்றதுக்கு ஒரு செயல், தியாகம் பண்ணது ஒரு செயல். தியாகமோ தானமோ இவைகள்லாம் எப்படி 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணணும். அந்த கிரகஸ்தாசிரமத்துல அது ஒரு விசேஷம். இது எது எப்படி இருந்தாலும் கிரகஸ்தாசிரமத்துல 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். அந்த 2 பேரும் சேர்ந்து பண்ணினதுனால என்ன, 2 பேருக்கும் அவ்வளவு பலம். சாதாரணமாக ஒரு தர்மம் பண்றதை விட 2 பேரும் சேர்ந்து பண்ணினேன்னா அவருக்கு 4 மடங்கு தர்மம் வரும். ஆகையால் என்ன பண்ணினார் தெரியுமோ, நான் வித்யாவிலே கமண்டல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சார். ஜலத்தை கீழே போட்டா இவர் தானமானும். அந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆச்சுன்னா இவர் உள்ள பூந்துட்டார். கமண்டலத்துக்குள்ள பூந்துட்டு என்ன பண்ணினார் தெரியுமா, நான் ஜலம் கீழே விழாம பார்த்தேன். என்ன சுவாமி இப்படி பண்றேன்? அது அந்த குருவனுடைய கௌரவம். ஏன் இந்த ராஜ்யம் முழுக்க சகலமும் சிஷியனுக்கு போயிட போறது. ஒரு குருவா இருக்கிறவன் நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு கணமும் அந்த சிஷியனுக்கு ஒரு விதமான லோகமும் வரப்படாதுன்னு பார்த்தேன். தன்னுடைய தாய் எழுச்சிய மந்திர ஜபம் முழுக்க போனாலும் சரி அந்த சிஷியன் சௌக்கியமா இருக்கணும். பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகையில குருன்னா யாரு கேட்கிறார் ஆச்சாரியர். சிஷ்யஹிதாய உத்திதம் ஆல்வேஸ் எவர் கேர்ஃபுல். எதுக்கு? சிஷியனுக்கு ஹிதம் நடக்கணும். 24 மணி நேரமும் சிஷியனுடைய ஹிதத்தை நாடிக்கொண்டிருக்கிறவருக்கு குரு பேரு. இப்ப தானம் பண்ணினாரே ஏனால் இந்த மகாவிஷ்ணுவானவர் சகல பிரபஞ்சத்தையும் தனது ஆக்கிக் கொள்வார். என் சிஷியனுக்கு ஒண்ணும் இருக்காது, ஆனா அப்படி ஆகப்படாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணினார் தெரியுமோ, அவர் அந்த கமண்டலத்துக்கு கொள்ள போனார். மகாவிஷ்ணு அதுக்கு மேல ஒரு பிளான் பண்ணார். என்னடா, கமண்டல்ல இருந்து ஜலம் வரல, கமண்டல்ல ஜலம் வரலன்னா என்ன சார் இருக்கணும்? ஒண்ணு உள்ள ஜலம் இருக்கக்கூடாது. ஜலம் இல்லைன்னு இப்படி இருக்கும். சில பேர் சந்தியாவனம் பண்ண வெறும் கமண்டலத்தில் பண்ணு, அது பிரயோஜனம் இல்லை. அப்ப கமண்டலுக்குள்ள ஜலம் இருந்து வரலன்னா ஜலம் இல்லை, இல்ல ஜலம் இருந்தா பிரதிபந்தம் இருக்கு. கமண்டல்ல ஜலம் இருக்குன்னு பார்த்தார், வரலன்னு என்ன பிரதிபந்தம் இருக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு தர்ப்பத்தை எடுத்து அந்த பிரதிபந்தங்களை குத்தினேன். அது என்ன ஆச்சுன்னா சுக்கராச்சாரிய கண் அவர் உள்ள எப்படி இருக்க வேண்டியதானே, கண்ணால பார்த்துட்டு இருக்காரு வெளில என்ன நடக்கிறது, என்ன நடக்குது. பாகவதங்கள்ல கதை வாசிட்டு பார்க்கணும். ஏன்னா இது சாதாரணமான ஒரு விஷயம். தான் எங்கேயும் உள்ள இருக்குமே, ஏன்னா உள்ள இருக்கும் பொழுது வெளியில என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறது வேறு. பால்கனியில உட்காந்து வீட்டுக்குள்ள பார்க்க மாட்டார் சார், வெளியில வேடிக்கை பார்க்கலாம். ஏன் சார் நீங்க வீட்டுக்குள்ளதானே இருக்கு, பார்க்க வேடிக்கை பார்க்கலாம். அது என்ன, இந்த கண்ணை குத்திட்டு அவ கண்ணை மூடிட்டார். அப்புறம் வெளியில கதையெல்லாம் விழுது. இப்ப என்னென்ன நடந்ததுன்னா, யஜ்ஞவாட்டிகைக்குள்ள பகவான் வாமனர் சொன்ன, வாமனருடைய வாக்குக்குள்ள பரிசக்கரவர்த்தி சொன்ன, பரிசக்கரவர்த்தியுடைய இதயத்துக்குள்ள மறுபடியும் பகவான் சொன்ன, கமண்டலத்துக்குள்ள சுக்கரசுவாமி சொன்ன, இப்படி எல்லாம் இதான் கதை. பகவான் என்ன பண்ணிருக்கார், ஒவ்வொரு அம்சத்துக்குள்ளேயும் உள்ள போந்துட்டார். உள்ள போதுன்றதுனால என்ன சார், விசதி பிரவிசதி முன்பதுல போதுண்டா இருக்கிறது பதிலுக்கு என்னத்தான் விசதி பிரவிசதி போதுண்டார
எப்ப பூந்துட்டாரோ அவருக்கு என்ன சார் பேருன்னு விசதி விஸ்வம். முதல் நாம எப்படி வந்தது? இந்த வாமனாபுரத்துல விசதி விஸ்வம். விஸ்வஸ்ய ஜெகதா காரணத்தேன விஸ்வமித்யுச்சதே. உலகத்துக்கு காரணமா இருக்க. இந்த காரணமானது என்ன பண்ணிட்டு காரியத்துக்குள்ள பூந்துண்டது. ஆதவது விஸ்வமிதி காரியதத்தேன காரணக்கிரகணம். முதலில் விஸ்வம் என்று காரியதத்தேன காரியத்தை குறிக்கக்கூடியதான உலகம் எனக்கூடியதான சொல்லால் காரணக்கிரகணம். இந்த காரணத்தை இதுக்கு காரணமான மகாவிஷ்ணுவை எடுத்துக்கிறோம். காரியபூத விரிஞ்சாதி நாமபிரதி. இந்த உலகத்துக்கு காரியமா இருக்கக்கூடியதான பிரம்மா முதலிய பெயர்கள்னாலையும் உலகத்தை உண்டு பண்ணினார். முதல்ல அவர் எப்படி பண்ணியிருக்கார்? நிர்குணமா இருந்தவர் மாயோட சேர்ந்தார். மாயோட சேர்ந்ததுமே அவருக்கு ஈஸ்வரன் பேர். ஈஸ்வரன் உமா சகாயம் பரமேஸ்வரன் அவளை சொல்லல. ஈஸ்வரன் சொன்னா மாயோட கூடின சிவன். சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்தி நே தேவம் தேவோ நகலுகுலஸ்பந்திதுரி அதஸ்வாமாராத்யாம் ஹரிஹர விவிஞ்சாதிபிரவி பிரணத்தும் ஸ்தோதும் வாகதமகிருத புண்ணியம் பிரபவதி அப்படின்னு சிவசக்தி சங்கயோகம்னு படிச்சுட. அந்த சிவசக்தியினுடைய சம்யோகம் சிவனானவன் இந்த சக்தியோட சேர்ந்தார். அதாவது சிவசக்தி சம்யோகம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு என்ன பேரு? ஈஸ்வரன் பேரு. சிவசக்தி சதாசிவ ஈஸ்வர சுத்தவித்யா அப்படின்னு தத்துவங்களை சொல்லுவான். என்னாச்சு? இவ உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான எண்ணங்களுடன் கூடினதான ஈஸ்வரன் உண்டானார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த உலகத்தை எல்லாம் படைக்கணும்னு ஒரு எண்ணம் உண்டாச்சு. எண்ணம் உண்டானது அவருக்கு இரண்யகர்த்தார் எனக்கூடியதான நிலை. ஒரு வேலைதான். நீங்க தான் அதை உட்கார்ந்துருக்கு, வெறும் தண்ணியில உட்கார்ந்துருக்கு. வெளியில கிளம்பணும்னு நினைச்சு சட்டை போட்டுக்கிறோம் இல்லையா? கிளம்பணும்னு நினைச்ச இரண்யகர்த்தார். சட்டை போட்டு வெளியில கிளம்பினா விராட். அவ்வளவு வித்தியாசம். அப்ப நீங்க வேற ஆயிட்டல சார். ஆத்துக்குள்ள இருந்தவரும் பனியன் போட்டுட்டவரும் சட்டை போட்டுக்கணும் நினைச்சவரும் சட்டை போட்டு வெளியில வந்தவரும் எல்லாரும் வெவ்வேறையா ஒண்ணா ஒரே மனுஷன் தான் சார். வெளியில பார்க்கும்பொழுது சட்டையோட இருக்கு அவருக்கு விராட்டுன்னு பேர். மறுபடியும் ஆத்து வந்து சட்டையை கட்டிட்டு ஒரு பனியனோட இருந்தால் இரண்டிகர்தான் பேர். அதையும் கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தால் அப்ப சூத்ராத்மான பேர். ஆனந்தமா இதெல்லாம் மறந்து ஆனந்தமா டிவி பார்த்துட்டு இருந்தாலும் ஈஸ்வரன் அப்படி. அது ஒரே விஷயம் தான். அந்தந்த நிலையில தனித்தனி பெயரை வச்சிருக்கோம். இப்ப இந்த இரண்யகர்ப்பா நிரூபண விரிஞ்சின்னு பிரம்மதேவர் உலகத்தை படைக்கக்கூடியதான பிரம்மதேவரானவர் பார்த்தா அவரே அந்த உருவத்திலையும் அவர் தான் இருக்கார். காரியபூத விரிஞ்சாதி நாமபிரதி. இந்த விரிஞ்சான்னு ஒரு சப்தம் இருக்க சம்ஸ்கிருதத்துல அகாராந்தமாகவும் இருக்கு, விகாராந்தமாகவும் இருக்கு. சிலதான் என்ன சார் கன்ஃபியூஸ் பண்றது? விரிஞ்சா விரிஞ்சோன்னு இருக்கு, விரிஞ்சி விரிஞ்சி அப்படின்னு இருக்கு. விரிஞ்சியாதிபிரபின்னு வருது உங்களுக்கு. விரிஞ்ச பஞ்சத்துவம் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. அது கவனிச்சு பார்க்கணும். விரிஞ்சி பஞ்சத்துவம் உண்டு, விரிஞ்சாதிபிரபின்னு உண்டு. அகாராந்தமாகவும் இருக்கு, இகாராந்தமாகவும். சப்தம் வாசிக்கிறவாள் தானேங்கிறடா. சம்ஸ்கிருதத்துல சப்தம் வாசிச்சது அகாராந்த சப்தமா அவாத்தெல்லாம் எடுத்துக்கிறடா இருக்கட்டும். ஆனா ஒருவேளை சந்தேகம் வந்ததுன்னா என்னன்னு டவுட் வரக்கூடாது. இரண்டும் அதுக்கு என்ன? அதனால விரிஞ்சாதி பீரபி நாம பீரபி உபபன்னா ஸ்துதி விஷ்ணு இப்படி ஸ்தோத்திரமானது ரைட்டு அப்படின்னு சொல்றது. இப்ப விஸ்வம் எனக்கூடியதான பதத்துக்கு இப்படி அர்த்தம்ங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கு இல்லைன்னா பரஸ்மாத் புருஷா சிந்தனிகம் விஸ்வம் பரமார்த்ததா விஸ்வமித்யபிதீயதே பிரம்மா. அந்த பரமாத்மா இருக்காரு, அவரை விட இந்த உலகமானது வேறில்ல. இந்த வேறில்லைங்கிற ஒரு தத்துவமானது நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மோதிரம் பண்ணினேன் கடையில கொடுத்து இப்ப ஜம்மன் இருக்கு சார் பாக்கிறதுக்கு, ஒரு 2 தவறத்துல ஜம்மன் பாக்குறது 2 பண்ணிட்டு இருக்கு. இது என்னென்ன? தங்க மோதிரம். தங்க மோதிரம்னா தங்கத்துல இருந்து மோதிரத்தை பண்ணினேன். தங்கத்துல மோதிரம் பண்ணிட்டு சார் இந்த மோதிரம் இருக்கு நல்லா இருக்கு தங்கமானு கேட்டா பக்கத்துல வைக்கிறோம். ஓகே என்ன போகம் வந்து தெரியும். ஏன் 30,000 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் லஞ்சம் இல்ல. இது இதை பார்த்து தங்கமான கேட்கறது என்னன்னு. ஆமா தங்கம்.
தங்கம்னு சொன்னா இதுக்கு மோதிரம்னு ஏன் சார் பேரு சார்? மோதிரம் சார்ங்கிறார். ஒழுங்கப்பா அப்படின்னா தங்கத்தினால செய்யப்பட்டதான மோதிரத்தை நான் தங்கமும் என்று சொல்வேன், மோதிரமும் என்று சொல்வேன். தங்கத்தை விட மோதிரம் வேறு இல்லை. ஆனா தங்கமே மோதிரம் இல்லை. தங்கமே மோதிரமா இருந்ததுன்னா தங்கம் மோதிரம் சொல்லலாம். ஏட்டு வாசப்படி நேரா சொல்வாளோ, நடு சென்டர்னு சொல்வாளோ சார். அப்படி சொல்லக்கூடாது சார். அப்ப என்ன, ரெண்டு பொருள் வெவ்வேறா இருந்தா தான் அது தனித்தனியா ஆகணும். ஒன்னா இருந்ததுன்னா ரெண்டு பேர், ஒரு பொருளையே ரெண்டு பேர் சொல்லக்கூடாது பக்கத்து பக்கத்து. ஆனா தங்க மோதிரம்னு சொல்றேன். எப்ப தங்க மோதிரம்னு சொன்னேளோ தங்கம் வேற மோதிரம் வேற. சார் தங்கம் வேற மோதிரம் வேற என்டையரா தனித்தனியா வெவ்வேறையா இருந்தாலே அது பக்கத்துல சொல்லக்கூடாது சார். யானை குதிரை சொல்லலாம். என்ன சார் இப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறேன், அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறேன். ஆனாலும் நீங்க சொல்றேன் ரெண்டு பொருள் வெவ்வேறு தனித்தனியா இருக்குமே, ஆனால் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமா இல்லாத போனால் அதை நீங்க ஒரு சென்டென்ஸ்ல பக்கத்து பக்கத்துல சொல்லக்கூடாது. யானை குதிரை ஒட்டகம் அப்படின்னு சொல்றதில்லை. ரெண்டும் ஐடென்டிக்கலா இருந்தால் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா தங்க மோதிரம் மண் குடம் இப்படின்னு சொல்லல சார். என்ன சார் பண்றது? கவலைப்படாதீங்க. இப்படி சொல்றதுன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது காரிய காரணம், ஒண்ணு காரியம் ஒண்ணு காரணமா இருந்தால் இத பக்கத்து பக்கத்துல சொல்லிட்டு பேர். இது எப்படின்னு, கத்திரிக்காய் சாம்பார். என்ன கத்திரிக்காய் காரணம், சாம்பார் காரியம். ஃபில்டர் காபி காலமுறை உங்க ஆத்துல இல்லைன்னு சொல்றதெல்லாம் கவனிச்சு பார்த்து வேதாந்த புத்தகத்தை மூடி வச்சு என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா காரிய காரண பாவஸ்தானத்துல சொல்லிட்டு இருக்கு. நீங்க வேதாந்தம்ங்கிறது புத்தகத்துல இல்ல, நம்ம அனுபவத்துக்கு வரணும். அது இருந்தா தான் கரெக்டா வரும். நம்ம சொல்றதெல்லாம் அனுபவிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் கோதுமை சாதம். இன்னைக்கு விசேஷமா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணிருக்கு. அப்ப அவருக்கு என்ன பண்றது, பால் பாயசம். பால் பாயசம்னா என்ன அர்த்தம், பால்னால செய்யப்பட்டதான பாயசம். இப்ப இவைகள்லாம் என்ன நடந்திருக்கு, ஆக்சுவலா ரெண்டு பொருள்களை பக்கத்து பக்கத்துல சேர்த்து வச்சிருக்கு. அவைகள்லாம் என்ன ஆகுது, காரிய காரண பாவம். இதுதான் காரிய காரண பாவேதாமா நாதிகரண்யம். இப்படி சொல்லிட்டே இருப்பா வேதாந்தங்கள்ல. ஆனா அந்த வேதாந்தங்கள்ல சொல்றதெல்லாம் அவங்க வாழ்க்கைக்கு சரியா வரணும். வாழ்க்கைக்கு சரியா வராத வேதாந்தங்கள் பிரயோஜனம் இல்லை. நீங்க கொஞ்சம் அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா விஷ்ணுதாசனாத்தை நீங்க ரசிக்க ஆரம்பிச்சுக்கொள். வேதாந்தமான நம்ம வாழ்க்கையில ஆனந்தத்தை கொடுக்கும். மற்ற சாஸ்திரங்கள் மாதிரி இல்லை. இது இதை ரசிக்க ரசிக்க அடையப்பா நம்ம வாழ்க்கையை நம்ம எத்தனை வருஷமா வேதாந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், சுழிச்சுட்டு இருக்கோம். தெரியல சார் நமக்கு. நம்ம அனுபவிக்கிறதே நமக்கு தெரியாம சுழிச்சுட்டு இருக்கோம். பாருங்க, அந்த பகவான் நமக்குள்ள பூந்துட்டு நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியும். எப்படி உலகமானது பகவானிடத்துல இருந்து வந்தது. ஏதோ வாயுமா நிபூதா நிஜாயத்தே சொல்றார். பரமார்த்தேன விஸ்வமித்யபிதீயதே பிரம்மா. பரம்பொருளை விட வேறானதில்லை, அவரிடத்திலிருந்து வந்தது. அவரிடத்துல வந்திருக்கிறதுனால அவருக்கு இந்த உலகமானது வேறில்லை. ஆகையால் தங்கத்திலிருந்து வந்ததான மோதிரம் எப்படி தங்கம் தானோ, தங்கத்தை விட வேறு இல்லையோ, அதே போல உலகத்திலிருந்து வந்தது பரமாத்மா இடத்திலிருந்து வந்த உலகமானது பரம்பொருள் தான். அதான் சொல்ற பிரம்மை வேதம் விஸ்வமிதம் பரிஷ்டம் வேதம் விஸ்வம். இதுதான் சொல்றது. இத்யாதி ஸ்ருதிப்யா தத்பின்னம் நகிஞ்சித் பரமார்த்ததா ததஸ்தி. அந்த பரமார்த்தத்தை தவிர, அந்த பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இத்தனையும் நீங்க பாக்குற உலகத்துல அது அந்த மூல பொருளான பரம்பொருளை தவிர வேற இல்லை. ஆகாரத்தை பரமாறி இருக்க இலையில சாப்பிடுறதுக்க அன்னம் உட்கார்ந்துருக்கு உள்ள. அப்ப என்னாச்சு, உங்களுக்கு முன்னால அன்னம் பரிமாறி இருக்கு இலையில. பரிமாறினதுமே என்னதுன்னு அன்னம் பரவாது. அந்த அன்னமானது முதல்ல எப்படி தயார் பண்ணினாங்க, அரிசியை குக்கர்ல போட்டாங்க. இந்த குக்கர்ல போட்டதான அரிசி இப்ப என்னாச்சு, அன்னமாக. இந்த அன்னம் இங்க இருக்கு. அந்த அன்னம் என்னது, அரிசியே தான். ஆனா அரிசியானது அன்னமாக காட்சி அளிக்கிறது. நீங்க வெள்ளை வெள்ளைன்னு பார்த்தா தொட்டா மிருதுவா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. நல்ல அரிசி, பொன்னி அரிசி. அதை சாப்பிடும் பொழுது பகவான் ஞாபகம் வர. என்ன சுத்தமாக ஆனந்தமாக இருக்க.
அந்த சொரூபம் நமக்கு உயிரை கொடுக்கறது, பிராணனை கொடுக்கறது, நம்ம வாழறதுக்கு வசதியா இருக்கு. நம்பரம் மேதவியதானாது அன்னத்தை வையப்படாது. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது, குறைஞ்சு போயிடுது, கொஞ்சம் உப்பு போடும்போது சொல்லுவோம். உப்பு ஜாஸ்தியா போயிடுது, என்ன பண்றது, கொஞ்சம் அன்னத்தை வச்சுக்கோ. எப்பவுமே அன்னத்தை வையப்படாது. அன்னம் நனைந்தியாத்ரதம், அன்னத்தை வையாதீங்கோ. அந்த அன்னம் கிடைக்காம எத்தனை பிராணிகள் சிரமப்படுற தெரியுமா? அதோட மட்டும் இல்ல, அந்த அன்னத்தை நீங்க பார்க்கும் பொழுது இந்த அன்னத்தை நீங்க போட்ட காசு மட்டும் நம்ம ஞாபகப்படாது. இந்த அன்னத்துக்கு பின்னால எவ்வளவு உழைப்பு இருக்குன்னு பாருங்க. ஒரு வருஷ காலம் சாயங்காலம் வரைக்கும் அந்த அண்ணன் காப்பாத்தமே தன்னுடைய வேர்வையும் நெத்தரு ரத்தத்தையும் சிந்தி அந்த உழவனான கொண்டு வந்திருக்கேன். அது எங்கேயும் இருக்கக்கூடியதான அன்னத்தை கொண்டு வந்து உங்க ஆத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கு. அது உங்க ஆத்து மாறி வேலை சரி பண்ணி இவ்வளவு பண்ணியிருக்க, அவ்வளவு எஃபர்ட் அதுக்குள்ள இருக்க. ஸோ பிரம்மம் அத்தனை விதமாக நீங்க ஒரு வேலை சாப்பிடணுங்கிறத இவ்வளவு பண்ணியிருக்காரு. அந்த அன்னத்தை ஞாபகம் யாரையும் எதையும் வையப்படாது. இதான் சார் பேசிக் குவாலிட்டி. விஷ்ணுதாசன் அப்படி விஷ்ணு சொல்லிட்டு அன்னத்தை தூக்கி போட்டு அதை சாப்பிடும் இல்லை. மனுஷன் மாறணும். மனுஷன் என்ன பண்ணணும்? சாந்தி தாந்தி உபரதி நிதிஷ்டா ஸ்ரத்தா சமாதானம் அப்படி இருந்து அவனுடைய நல்ல குணங்கள் ஹையர் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் இதுக்குதான் வரும். இதை நம்ம மகர்ஷிகள் சொன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ல மாறி இருக்கோம். நின்றுட்டு ஷூஸ் காலில் போட்டுட்டு கையில வச்சுட்டு பப்பேக்கிறோம். அது என்னடான்னா அது கௌரவமா, அது வேற சாப்பிடுறது இல்லையா? அதுக்கு இல்ல, நின்று கீழே கொட்டிட்டு ஒரு கையில வச்சுட்டு ஒரு கையில போட்டு அது என்ன விசேஷம்? அது சிவிலைசேஷன் ஒன்றும் புரியல. நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்தோம், எந்த அளவுக்கு இறங்கி போயிட்டோம்னு பாருங்க. ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தமானது, அந்த அன்னமானது, அதுல இருந்து அரிசி எடுத்துட்டுலாம் நீங்க என்ன சார் இருக்குன்றான். இந்த அன்னம் இருக்கு, இதுல அந்த அரிசி இருந்தது, அந்த அரிசிங்கிற கண்டென்ட் நான் எடுத்துட்டேன்னா அப்புறம் என்ன இருக்குன்னு அன்னமாக காணப்படுது. அரிசியே அன்னமாக காணப்படுகிறது. அன்னத்திலிருந்து அரிசியை நீக்கிட்டேனே என்றால் அப்பிறகு அன்னம் இல்லை. அழகான வேஷ்டி கட்டிட்டு இருக்கேன், அதுல இந்த நூலை குடிக்கிட்டேன்னு வச்சுங்களேன். வேஷ்டி எங்கே சார்? நான் நூலை தானே குடிங்கினேன்னா, நூலை தானே இருந்து வேஷ்டி எங்கேயே போச்சுன்னு, நூலை போச்சுன்னா வேஷ்டி தானா போயிடுது. அதே போல பேசிக் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் என்ன தர்றதுக்கு? பிரம்மன் தான். அதை எடுத்துட்டேன்னா உலகத்துல என்ன ஆச்சுன்னா போச்சு. இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளும் எடுத்துட்டேன்னா அதை 5 பார்ட்ஸா பிரிக்கலாம். நீங்க என்ன அந்த ஒவ்வொன்றையும் அஸ்தி சாதி பிரியம் நாம ரூபம் இது அம்ச பஞ்சகம். ஒவ்வொரு பொருளையும் இது இருக்கு. நீங்க கிளீனா யோசனை பண்ணி பாருங்க. அஸ்திகாதி பிரியம் ரூபம் நாம சத்தியம் பஞ்சகம் ஆத்யம் திரயம் பிரம்ம ரூபம் ஜகத் ரூபம் ததம்யதா. இந்த புத்தகம் இருக்கு, முதல்ல புத்தகம் இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்குன்னு மட்டும் இல்ல, அது தோன்றதா இல்லையா? உங்களுக்கு பார்த்தா புத்தகம் தோன்றதே, இது புத்தகம் சொல்றல. அப்புறம் என்ன, இது நீங்க வாங்கிட்டு போயிட்டு நான் சும்மா இருக்கேன் சார், எனது இது எனக்கு வேணும், பிரியமா இருக்கு. ஸோ ஒவ்வொரு பொருளையும் அஸ்தி பாதி பிரியம். அதுக்கப்புறம் அதோட விட்டதான் அதுக்கு பேரு வேற கொடுத்துருக்கு. நாம புஸ்தகம்னு ஒரு பேரு, அதுக்கு ஒரு உருவம். புஸ்தகம் எப்படி நின்று இருக்குமா, அதை பேஜ் எல்லாம் போட்டு பைண்ட் பண்ணி வருது. ஸோ இப்ப என்ன, இந்த 5 இல்லாத ஒரு பொருள் ஏதாவது குறிக்க பார்க்கலாம் உலகத்துல. எந்த பொருளாவது ஒரு மைக்கு அப்படின்னு இருக்கு, தோணுகிறது, நல்லா இருக்கு, இந்த இதுக்கு ஒரு மைக்குன்னு பேரு, இதுக்கு ஒரு உருவம். இப்ப ஒவ்வொன்றுக்கு அப்ளை பண்ணிட்டு வரதா. இதுல முதல் 3 இருக்கு பார்த்தீங்களா, அஸ்தி, அது என்ன காமன் டேபிள். எல்லா பொருளுக்கும் இருக்கு. எந்த பொருளை பார்த்தாலும் இருக்குங்கிற, எந்த பொருளை நீங்க இருக்குங்கிறத அந்தந்த பொருள் உங்களுக்கு இருக்கிறதாக தோணுகிறது பாதி. அதுக்கப்புறம் அதுக்கு வேணுமோ வேண்டாமான்னு தோணும். இந்த 3ம் பரம்பொருள். அது இருக்கக்கூடியதான பெயர் உருவம் இந்த 2 இருக்கு பார்த்தீங்களா, அதான் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக போறது. ஸோ இந்த 3ஐயும் எடுத்துட்டேன்னா அந்த 2ம் கிருஷ்ணார்ப்பணம். அதான் சொல்றாரு, இத்தியாதி ஸ்ருதித்யா தத் பின்னம் நகிஞ்சித் பரமார்த்ததஸ்தி. பரமார்த்ததா அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்ப இதுவரைக்கும் விஸ்வம் எனக்கூடியதான பொருளுக்கு உலகத்தில் அவர் பூந்து கொண்டிருக்கார். அவர் பூந்துன்ற பிறகு அவர் ஒருத்தர் தான் உண்மையாக இருக்கிறார். காணப்படுவதெல்லாம் உண்மை இல்லை, அவர் ஒன்றுதான் நிஜமாக இருக்கிறார். சினிமா பார்க்கிறேன், சினிமால என்ன சார் இருக்குன்னா
இந்த பொம்மை இருக்குன்னா ஸ்கிரீன்ல போய் ஒரு பொம்மையை கொண்டு வாங்க பார்க்கலாம். பாக்கலாம் சார், இல்ல 3 மணி நேரம் பாக்குறேன் சினிமா. என்ன பாது என்ன சினிமால பொம்மை இருக்குன்னா நான் கேட்டேன், ஒரு பொம்மை கொண்டு வாங்கல, என்ன கொண்டு வர முடியாது. ஏன்னா அது ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னா போய் தான் கொண்டு வாங்கல, நான் சொல்றேன் மேனேஜர்கிட்ட. அங்க போனா ஒன்றும் இருக்காது சார். என்ன சார் இருந்ததுன்னா நிழல் இருந்தது. ஆக்சுவலா என்ன, பின்னால லைட்டு போட்டா அந்த நிழல் தான் உங்களுக்கு காணப்பட்டது. நிழலை பார்த்து நேரம் என்ன சொன்னேடோ அதே விதமாகத்தான் இந்த உலகங்கள்லாம் என்ன பண்ணிட்டு அந்த லைட் ஆனது பரமாத்மா எனக்கூடியதான தீபத்துல இந்த நிழல் காணப்படும். அந்த தீபமுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான ஜோதிஷ தீபம் இருக்கு, அந்த தீபத்துல அந்த நிழல் காணப்பட்டது. அதை வச்சு நீங்க சொன்னீங்க. அதே விதமாகத்தான் இந்த ஜோதி ரூபமாக மகாவிஷ்ணுவானவர் இதா நித்யகதம் தேஜோ ஜெகத்பாதய தேகிலம் எச்சந்தமது எச்சாக்கணோ தத்தேஜோ வித்தி மாமகம். அந்த பரம்பொருளுடைய தேஜஸ்ல, அந்த பரம்பொருளுடைய ஜோதிஷத்துல நீங்க இத்தனை பொருள்களையும் பார்த்து கொண்டிருக்கீர்கள். நடக்கிறதோ போறதோ வரதோ குதிக்கிறதோ எல்லாம் அவருடைய ஜோதிஷத்தினால்தான் நடக்கிறது. அப்படிப்பட்டதான் அந்த ஜோதிஷத்து உள்ள பூந்துருக்கார். ஆகையால் அவர் விஸ்வம். விஸ்வம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன். அதவா விசதி விஸ்வம், அவர் உள்ள பூந்துருக்கார் சார். பிரம்மா ததேவானுப்ராவிஷது, அவர் உள்ள பூந்துருக்கார். ஒவ்வொன்னையும் சுட்டி பண்ணி அதுக்குள்ள பூந்துட்டார். அதோட மட்டும் இல்ல, சம்ஹதவ் சம்ஹதவ் விசந்தி சர்வாணி பூதானி, இத்தனை பதார்த்தங்களும் எல்லா பூதங்களும் அவருக்குள்ள பூந்துண்டது. ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே, அதோட நிறுத்தலையாம். உண்டானவைகள்லாம் மறுபடியும் அவைகளுக்குள்ள பூந்து கொண்டிருக்கு. அந்த பரம்பொருளத்திலேயே பூந்து கொண்டிருக்கு. இவ்வளவு பெரிய உலகம், ஆகாசம் என்ன, வாயு என்ன, ஜலம் என்ன, அத்தனையும் என்ன சுட்டு பிரளய காலத்துல அவருக்குள்ள பூந்து. நீங்க காலமே கண்ணை திறந்து பார்த்து உலகங்கள்லாம் காணப்படுறது. ராத்திரி நீங்க தூங்கும் பொழுது என்ன சார் ஆச்சுன்னு எல்லாம் வாங்கி போச்சு. அவ்வளவுதான், நமக்குள்ளதான் போடுது. கண்ணு காது மூக்க நாக்கெல்லாம் இதயத்துல இருந்து வெளியில வந்தது, மறுபடியும் இதயத்துக்குள்ள போச்சு. அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்தா கண்ணை அந்த இமையை திறந்து பாருங்க, பாப்பா தான் தெரியும். அந்த பார்க்கும் திறமை தெரியாது. அது எங்கே திற போச்சு, உள்ள போச்சு. எல்லாம் அந்த இதயத்துக்குள்ள இந்த திறமைகள்லாம் எப்படி உள்ள போச்சோ அதே விதமா உலகங்கள்லாம் என்னாச்சு, உள்ள கொண்டது. பரமாத்மான்றது உள்ள கொண்டுச்சு. உள்ள கொண்டதுனாலதான் அவருக்கு விஸ்வம்னு பேரு. அதான் சொல்றார், சம்ஹதோ பிரளய காலத்தில் விசந்தி சர்வாணி பூதானி அஸ்மின். பரமாத்மா உலகத்துக்குள்ள கொண்டார், உலகமானது பரமாத்மாக்குள்ள கொண்டது. காரணமே சூரிய நடத்துல ஒளிகள்லாம் வெளியில வந்தது, உலகங்கள்லாம் வெளியில வந்து உலகங்கள்லாம் ஒழிக்கப்பட்டன. எல்லா உலகத்தையும் பார்த்து ஒரு சூரியன் உதித்ததுமே உலகம் முழுக்க பிரகாசித்தது. மறுபடியும் சாயங்கால வேளையில என்ன சார் ஆச்சுன்னு அத்தனை ஒளியும் சூரியனுக்குள்ள போடுச்சு சார். சூரியன் அசமிச்சு விட்டார். இது டெய்லி நீங்க பார்த்துட்டே இருக்கு. வேதாந்தம் சொன்னா மட்டும் புரியல. விவகாரம் சூரியனிடத்திலிருந்து ஒளி புஞ்சங்கள் வெளியில வந்தது. மறுபடியும் பிரளய காலத்துல இவை எல்லாம் ஒளிகள்லாம் உள்ள வந்துருது. அதே விதமான உலகங்கள்லாம் நீங்க எத்தனை பார்த்துட்டு இருக்கீங்களோ அத்தனையும் பரமாத்மாக்குள்ள ஒன்னா போறதுனால அவருக்கு என்ன பேரு, பிரவிசதி அப்படின்னு உலகத்துல விஸ்வம்னு பேரு. விஸ்வம் பிரம்மா எத் பிரயந்தின்னு சொல்லி உள்ள உலகம் 1000 தானே உபநிஷத்தை வாசிக்கிறான் சார். அர்த்தம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எத் பிரயந்தி அவிதம் விசந்தி. எத் பிரயந்தி that which decays goes down. அபிசம்பிசந்தி மறுபடியும் அதுக்குள்ள போறது. எத் பிரயந்தி சொன்ன போறாதோ, எத் பிரயந்தின்னு சொன்ன நிறுத்தல. பிரயந்தி அழியிறது, மறுபடியும் அபிசம்பிசந்தி அவரை நோக்கி உள்ள போகிறது. எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்து எங்கேயோ போறது இல்லை சார். பழைய நாள்ல என்ன சொல்லுவா, உடம்பு சரியாதுன்னா நான் பிறந்த இடத்துக்கு ஆச்சுன்னு போட்டுருந்தோம். எங்க கிராமத்துக்கு போறவன் எங்கேயோ போறவன். இப்பதான் அந்த கான்செப்டே போயிடுது. பழைய நாள்ல கிராமத்திலேயே வருவோம், நம்ம ஊருக்கு நம்ம சொந்த இடத்துக்கு போயிடுவோம். அங்கேயே போனோம், எந்த மண்டல இருந்து போறோம்னாலும் அந்த மண்டல போகணும். இப்படி எல்லாம் ஒரு ஐடியா வச்சுட்டு இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காலமே ஜப்பான், மத்தியானம் யூரோப், வேற எங்கேயோ போயிட்டு இருக்கேன், எங்கேயோ சாப்பிட்டு இருக்கான். என்ன சாப்பிடுறது என்ன வாழ்றது ஒன்றும் கிடையாது. பழைய நாள்லாம் அப்படி கிடையாது. அதே இடத்துல இருக்கணும், அங்கேயே இருக்கணும். அதே போல நாம இந்த உலகங்கள்லாம் எங்கே வருது, பரமாத்மா வந்த
பரமாத்மாக்குள்ள பூந்துண்டார். இது சின்ன சின்ன தத்துவங்கள்லாம் நமக்கு தெரியணும். நம்ம தர்மங்கள், அதோட நம்மளுடைய ஒரு சின்ன சரித்திரங்கள், ஆச்சாரங்கள், இவைகள்லாம் தெரியவே இல்லை ரொம்ப பேருக்கு. என்னன்னா எப்படிதான் சொல்றதுன்னு தெரியல விவகாரம் இருக்க. அம்மாவுடைய வயசுல இருந்து வரப்ப சிரசோதயம் முதல்ல தலை வரும். முதல்ல தலை வந்ததோ இல்லையோ, தலை இருந்து அதே போல கடைசி காலத்துல இந்த சரீரத்தை எடுத்துன்னு போவா பாருங்க, முதல்ல காலை எடுத்துன்னு போ. ஏன்டா தலையிலிருந்து வந்ததோ இல்லையோ, அதனால விவகாரம் அந்த பக்கம் ரிவர்ஸா போடுவான். இது ஒவ்வொன்றும். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் கட்டுவாட, அது ஏன் ஏழு கட்ட கட்டுவா, இது ஏண்டா விவகாரம். இதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்துலயும் வேதத்துல இருக்கு. நம்ம ஜனங்கள் ஒன்றுமே கவனிக்க மாட்டேங்கிறான் விவகாரம் இருக்கு. ஆனா ஒவ்வொன்றுலயும் ஒரு தத்துவம் இருக்கு. அதனால எத்ரயந்தி அபிசம்பிசந்திங்கிற இந்த கேள்விக்கு சமாதானம் எங்க இருக்க? ஔஷதேக கர்மாக்களை சொல்லக்கூடியதான மந்திரத்துல இதுக்கு இருக்கு. சுத்தி உபனிஷத்து போயிடுது, அதுக்குள்ள அவரை நோக்கி போறது. ஏன்? உலகத்துல இருக்க எல்லா பொருளும் எப்பொழுதும் பரம்பொருள் தான். நீங்க எங்க இருந்தாலும் சரி, பாரதிய வித்யாபால இருந்தாலும், உங்க ஆத்துல இருந்தாலும், டெல்லியில இருந்தாலும், அமெரிக்கால இருந்தாலும், தத்துவம் எங்க இருக்குன்னு அந்த பகவானுடைய நாமாவில்தான் நீங்க இருக்கு. அவருடைய ஜோதிஷத்துல தான் எப்பொழுதும் வாழ்ந்துட்டு இருக்கு. உங்களை விட்டு பரமாத்மா போகல, பரமாத்மா விட்டு நீங்க போக முடியாது. உங்க மனசு வேற எங்கேயாவது போகலாமே தவிர பரமாத்மா விட்டு நீங்க போக முடியாது. உங்களை எப்பொழுதும் பரமாத்மா சூழ்ந்து கொண்டிருக்க. ஆகையால் அவர் விஷ்ணு. அதுக்கு போறேன். ததாகி சகலம் ஜெகது காரியபூதமேவ, இவ்வுலகமெல்லாம் காரியமாயி ஏக விசதி, இவரிடத்தில் பூத்து கொண்டிருக்கு. சர்வம் அத்திரத்த அகிலம் விசதி, அவரிடத்துல எல்லாமும் பூந்துட்டு இருக்கு. இது உதயதாதி விஸ்வம் பிரம்மா. ஆகையால் எல்லாமும் அவரிடத்துல போயிருக்கு, எல்லா இடத்துலயும் அவர் உள்ள பூந்துட்டு இருக்கார். ஆகையால் அவருக்கு விஸ்வம்னு பேர். இன்னைக்கு நம்ம வாசிச்ச விஸ்வம்ங்கிற பதத்துக்கு ஒரு பார். ஒவ்வொரு நாமாவுக்கும் 5-6 அர்த்தம் சொல்லுவேன். 5-6 அர்த்தத்துல 2 அர்த்தம் என்ன? உலகத்தில் அவர் பூந்துண்டத்தினால் அவருக்கு விஸ்வம் என்று பெயர். உலகமானது பிரளய காலத்தில் அவரிடத்தில் கூறுவதனால் அவருக்கு விஸ்வம் என்ற பெயர். வாமனாவதாரத்தில் ஒவ்வொருத்தரும் பூந்தத்தினால் அவருக்கு விஸ்வம் என்ற பெயர். இப்படி எங்கிற சில அர்த்தம் பார்க்கலாம். இவைகள்லாம் சகுணமான ஒரு செயலால உண்டானதான. நிஜமாக சர்வ வியாபகமா இருக்கிறவர் யாரு சார்? பரமாத்மா. ஓங்கார வடிவமானவர். ஓமனிடத்திலிருந்து வேதங்கள் வெளியில வந்தன. ஓங்காரத்துக்குள்ள வேதங்கள்லாம் உள்ள போனது. பகவானுடைய வாக்கியமான ஸ்வரூபம், அபிதேயமான ஸ்வரூபம். உருவமாக இருந்தாலும் அபிதானம் சொல், அவரை சொல்லக்கூடியதான சொல் ஓங்காரத்திலிருந்து வந்தது, ஓங்காரத்திலிருந்து வெளியில வந்தது. சொல்லும் பொருளும் ஒன்னல்லவா, வாக்கியமும் வாசகமும் ஒன்னல்லவா. நான் குடம் என்று சொன்னேனால் உங்க மனத்தில் ஒரு குடம் போன்றதான ஒரு உருவம் வருதல்லவா. ஆகையால் வாக்கிய வாசக அபேதம். அதனால் அபிதான அபிதேயங்கள் 3 ஓங்காரத்தினுடைய 3 பாதங்களும் 3 மாத்திரைகளும், அகார உங்கார மகாரம். அதே போல நீங்க மொழித்துக் கொண்டிருக்க, சொப்னம் பார்க்கிறேன், தூக்கத்தை அறிகிறேன். இந்த 3 நிலைகளும் 3 பாதங்களோட ஈக்குவேட் பண்ணி அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பாதங்களை ஓங்கார வடிவமாக விஷ்ணுவனால் சொல்லப்படுகிறார். இதுதான் உபனிஷத்து சொல்லுகிறது. சர்வே வேதாயத் பதமாமனந்தி தபந்தி சர்வாணி ஜயத்வதந்தி யதி சந்தோ பிரம்மஜர்யம் சரந்தி தத்தே மதம் சங்கிரேண பிரவேமி. ஓம் இத்யேதத் சர்வே வேதாயத் பதமாமனந்தி. எல்லா வேதங்களும், ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், அவையில் இருக்கக்கூடியதான ஆயிரக்கணக்கான சாகைகள் எல்லாமே சேர்ந்து வேதங்கள்ல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு எழுத்தும் அதுக்கும் வேதம்னு பேர். உங்களுக்கு ஒரு பெயர்னு சொன்னேன்னா உங்க கைக்கு அந்த பேர் இல்லையா? கை காமிச்சது யாருன்னா உங்க பேர் தானே சொல்றேன். காலை காமிச்சது யாருன்னா உங்க பேர் தானே சொல்றேன். என்ன சார் ஒரு பதவிக்கும் அந்த பேர் இல்லையா? சர்வே வேதான எல்லா வேதங்களும், எல்லா வேத மந்திரங்களும், கர்ம காண்டமோ, ஞான காண்டமோ, உபாசனா காண்டமோ எல்லாம் எங்க பரமாத்மா தான் சொல்றது. என்ன சார் கர்மகாண்டமா ஆமா, அவரைத்தான் தெரிவிக்கும். அவரை தவிர வேற பொருள் இல்லை. வெவ்வேறு பேரோட சொல்லிட்டு இருக்கா. இருக்கிற பொருள் அவர்தான். அப்ப விவகாரம் என்னன்னா, சர்வே வேதாயத் பதமாமனந்தி. எந்த பரம்பதம் உண்டோ
சாம்சாரிகமான துக்கம் இல்லையோ அந்த பதத்தை சொல்றது. எஸ் பதமாமனந்தி தபாம்சி சர்வாணி ஜெயத்வதந்தி. என்னென்னமோ தபஸ் பண்றா சார், பஞ்சாட்சர ஜபம் பண்றான், ஹோமம் பண்றான், ஜபம் பண்றான், என்னமோ பண்றான், தபசு பண்றான். அவன் காலமணிந்து சாயங்காலம் வரைக்கும் கண்ணை மூடிட்டே இருக்கான் சார். கிருஷ்ண தபசு, சாந்திராயண தபசு, அன்னத்தை சாப்பிட மாட்டேங்கிறான், வேற என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இந்த தபசு எல்லாம் என்ன சொல்றது? பிரபங்கள் பண்றீங்களா ஸ்ரீகள்லாம்? எல்லாருக்கும் ஒரு லட்சம் வரத்தினும் 1000 திரி போட்டு, ஒரு லட்சம் திரி போட்டு ஏற்றி வைக்கிறேங்கிறான் ஜோதி வழிபாடுல. அது அதே மாதிரி என்ன திங்கக்கிழமை ஸ்திரீகளுக்கெல்லாம் நான் அதை கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், தாம்பூலம் கொடுக்குறேன். புருஷாளுக்கு கொடுக்குறதும் தெரியல. அது அவார்டிய டிபார்ட்மெண்ட் விவகாரம். விரதம் தான் கல்யாண சந்தோஷத்துல 1000 விரதம் பண்ணிக்கிறேன் பர்மிஷன் வாங்கிக்கிறான். சரின்னு அப்ப நீங்க எதை சொன்னாலும் தலாட்டுறது தானே இருந்து பருத்து அப்புறம் தான் கஷ்டப்படுறது. ஆனா பண்றது ஏதோ நடக்கிறது விவகாரம். அந்த விரதங்கள்லாம் யாருக்கு சார்? இந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு சார். தபாம் சர்வாணி ஜெயத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மஜத்யம் தரந்தி. எந்த நிலையை அடையறதுக்காக பிரம்மச்சரியத்தை அடைகிறாரோ அனுமார் கல்யாணம் பண்ணிக்கிறார், விஸ்வச்சரியர் கல்யாணம் பண்ணிக்கிறார். என்ன பிரம்மச்சரியா? எதற்காக? இந்த தத்துவம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜென்மாவில அறிவு மானிட பிறவி அறிவு இதை கடத்த பிறகு இந்த ஜென்மாவில நீங்க எப்படியாவது அதை அடைச்சு ஆகணும். இல்லைன்னா மகதி வினக்தி தாசுன்னு சொல்ல முடியாது. ஆகையால் இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு எதிர்த்தோ பிரம்மஜத்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரேண பிரவீனி. சுருக்கமா சொல்றேன் பாங்கிறார் யமதர்மராஜா நச்சிகேதத்துக்கு. ஓம் இத்யேதத் நமோ. இப்ப சொன்னேனே, எதிலிருந்து வேதங்கள் உண்டாச்சோ, எதிலிருந்து லயத்தை அடையிறதோ, எது சொல்லாக இருந்து கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருள்களையும் பூந்து கொண்டிருக்கோ, எல்லா பொருளும் வேத ரூபமாக ஆடுறதா அப்படிப்பட்டதான ஒரு தத்துவம். ஏததாலம்பனம் சிரேஷ்டம் ஏதத்யேவாட்சரம் பிரம்மா ஏதத்யேவாட்சரம் பரம் ஏதத்யேவாட்சரம் ஞாத்வா யோ எதிச்சது யத்யதத் ஏதத்யேவாட்சரம் பிரம்மா. இதான் மேல் உயர்ந்ததான பிரம்மம் பரபிரம்மம். ஏதத்யேவாட்சரம் பரம். இதான் சுத்தமான ஒரு ஸ்வரூபம். இரண்டிகர்ப ஸ்வரூபமா இருக்கிறவரும் இவர்தான். உலகத்தை படைக்க நினைத்தவரும் இவர்தான். உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவராக இருந்ததான சுத்த பிரம்மமும் இவர்தான். ஏதத்யேவாட்சரம் ஞாத்வா. இந்த அக்ஷரத்தை அறிந்து யோ எதிச்சது தத்யதத். சகுணமான உருவம் வைகுண்ட லோகத்துக்கு போகணுமா? நிர்குணமான முக்தி அடையணுமா? அதுவும் கிடைக்கும். ஆகையால் கோலோகத்துக்கும் போலாம். பகவானோட சாயுத்திய சாரூபிய சாமீபிய முக்திகளை அடையலாம். பகவான் நீங்க எப்படி வழிபடுறீங்களோ அப்படி பகவான் மாதிரி தியானம் பூஜை பண்ணி ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா பகவானுடைய லோகத்துக்கு போகலாம். அந்த லோகத்துக்கு போனா அங்க இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் உண்டு. அதே மாதிரியே பகவானுக்கு என்ன உருவம் உண்டோ அந்த உருவமும் அந்த ஃபெசிலிட்டிஸும் அத்தனையும் உண்டு. பகவானு கிட்டையே ஜெய விஜயாட்டா ஆகலாம். இல்ல பகவானாவே ஆயிடலாம். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு பண்றீங்களோ அப்படி. ஏதத்யேவாட்சரம் பிரம்ம ஏதத்யேவாட்சரம் பரம் ஏதத்யேவாட்சரம் ஞாத்வா யோ எதிச்சது தத்யதத் அப்படின்னு கட்டத்துல சொல்லிப்போம். அதே போலயே மேல பிரஸ்தோப நிலத்திலையும் சொல்ல போறது. இப்படி விஸ்வங்கிற பதத்துக்கு 4 அர்த்தம் பார்த்தோம். என்ன? உலகத்துக்குள்ள பூந்து கொண்டு இருக்கிறதுனால விஸ்வம், உலகம் அவருக்குள்ள போடுறதுனால விஸ்வம், வாமனாவதாரத்துல எல்லாமாக பூந்தத்தினால விஸ்வம், அதோட மட்டுமல்ல ஓங்கார வடிவமாக இருந்து கொண்டு சப்த பிரம்மமயீம் ஜராதரமயீம் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களையும் பூந்து கொண்டு இருக்கிறதுனால விஸ்வம். 4 அர்த்தம் சொன்னோம். இன்னொரு 4 அர்த்தம் சொல்லணும். இத